Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.8ல 10th ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஸ் ஆஃப் என்னோட வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய் plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus x cube வந்து எனக்கு கொடுத்தாரு. சாரி, இங்கே x cube பதில் x square போட்டேன். ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு போகுது. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா x minus y into sn is equal to x square into x power n minus 1 divided by x minus 1 minus y square into yn power minus 1 divided by y minus 1ங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னா எஸ்என்னோட ஒரு x minus y மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னா கொடுத்துருக்க எஸ்என்னோட ஒரு x minus y மல்டிப்ளை பண்ணுறேன். x minus y into sn is equal to கொடுத்துருக்க sn வந்து இதான், அதோட ஒரு x minus y மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x minus y into x plus y plus x minus y into இங்கே கொடுத்துருக்க டேர்ம் x square plus xy plus y square. அடுத்து வந்து பார்த்தோம்னா x minus y into x cube plus x square y plus xy square plus y cube. இதான் வந்து பார்த்தோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது. அப்படின்னா n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ x மைனஸ் ஒய்யோட sn வந்து நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா இங்கே x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது ஏ பியை வச்சு பார்த்துருப்போம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஒய் இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னுட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னுட்டு எழுதியிருக்கோம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கிடச்சிருக்கு. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னுட்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4ங்கிறத இதோட ஃபார்முலா. இப்போ இதை போய் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இதுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸையும் ஒய்யும் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டாட் அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஒய்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா எனக்கு மைனஸ் இருக்குது. அதனால் ஒரு மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. அதனால் ஒரு எக்ஸை எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. எக்ஸுமே வெளில எடுக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஒய் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன்னா 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து பார்க்க ஒரு ஜிபி மாதிரியும் இது ஒரு பார்க்க ஒரு ஜிபி மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எஸ்என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1ங்கிறது ஃபார்முலா. இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா T2 பை T1. T2 பை T1ங்கிறப்ப எக்ஸ் பை 1 அப்படின்னா அதோட வேல்யூ எக்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா ஒய் பை 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா ஆரோட வேல்யூ ஒய்ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை நான் இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து வந்து பார்த்தோம்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ ஒய் மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. இதை கொஞ்சம் உள்ளக்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1. இதை வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சராக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ஹெச்எஸும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.